பிராண்ட் ப்ளூ பிரிண்ட் சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற பிசினஸ் டெய்ரி. இந்த டெய்ரி பிசினஸ் உடைய என்ட்ரி லெவல் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தா மில்க் தான். சோ அந்த மில்க் பிசினஸ் பத்தி டீடைலா நம்ம பார்க்கலாம். இந்தியா தான் லார்ஜஸ்ட் மில்க் ப்ரொடியூசர் இன் தி வேர்ல்ட். குளோபல் மில்க் ப்ரொடக்ஷன்ல 23% இந்தியா தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த டெய்ரி இண்டஸ்ட்ரியுடைய ஓவரால் மார்க்கெட் வேல்யூ கிட்டத்தட்ட 21.3 lakh crores. இப்படி ஒரு பொட்டன்ஷியலான அட் த சேம் டைம் காம்படிட்டிவான மார்க்கெட்குள்ள நீங்க உங்க பிசினஸை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், மில்க் இஸ் a commodity. கமாடிட்டி அப்படிங்கிறது கன்சியூமர்ஸ் அன்றாடம் பயன்படுத்துற ஒரு பொருள். அந்த பொருள் உலகத்துல எங்க கிடைச்சாலும் யாரு வித்தாலும் அதோடைய தன்மை ஒண்ணுதான். உதாரணத்துக்கு சால்ட், சுகர், பெட்ரோல் இதெல்லாம் கமாடிட்டி கேட்டகரியில வரும். அப்படி ஒரு கேட்டகரியில ஃபாலோ ஆகிறது தான் இந்த மில்க். நம்ம இதுக்கு முன்னாடி அகர்பத்தி, மசாலா பிசினஸ் பத்தி எல்லாம் பேசும்போது அதுல ப்ராடக்ட் இனோவேஷன் ஏதாவது ஒன்று கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். வேறஸ் இந்த கேட்டகரியில நம்ம ப்ராடக்ட் இனோவேஷன் அப்படின்லாம் ஒன்றும் பெருசா பண்ண முடியாது. அப்ப எந்த ஒரு ப்ராடக்ட் இனோவேஷனும் இல்லாம ஜென்ரிக்கா எல்லார் மாதிரியும் மறுபடியும் அதே பொருளை கன்சியூமர் கிட்ட கொண்டு போய் நீங்க விற்கணும் அப்படின்னா நீங்க உங்க பிசினஸை பிராண்டா மாற்ற வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னு சொல்றேன், உடம்புக்கு கெடுதலான சிகரெட், ஆல்கஹால்லாம் வாங்கும்போது கூட ரொம்ப பிராண்ட் ஸ்பெசிஃபிக்கா இருப்பாங்க. ஜெனரலா சிகரெட் கொடுங்க, ஆல்கஹால் கொடுங்க எல்லாம் கேட்க மாட்டாங்க. இருக்கா, கிடைக்குமா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனா இதுவே கமாடிட்டி பர்ச்சேஸ்னு வரும்போது பெரும்பாலும் பிராண்ட் ஸ்பெசிஃபிக்கா இருக்க மாட்டாங்க. அப்போ உங்க மில்க் பிசினஸை இந்த பிராண்டட் செக்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா நீங்க சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். அதுல நம்பர் 1, ட்ரஸ்ட் பில்ட் பண்ணணும். மக்களுடைய டெய்லி ரொட்டீன்ல கொஞ்சம் கூட டவுட் பண்ணாம யூஸ் பண்ற ஒரு ப்ராடக்ட் செக்மெண்ட்டுக்குள்ள உங்க பிராண்டை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா நீங்க அவங்களுடைய ட்ரஸ்ட்டை வின் பண்ணணும். இந்த ப்ராடக்ட் ரொம்ப டேஸ்டியானது, குவாலிட்டியானது அப்படின்றதெல்லாம் தாண்டி இது ரொம்ப ஹைஜீனிக்கானது, ஃப்ரெஷ்ஷானது, உங்க குழந்தைங்களுக்கு, உங்க ஃபேமிலிக்குலாம் தாராளமா கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு பெர்செப்ஷனை நீங்க பில்ட் பண்ணணும். அப்படி ஒரு பெர்செப்ஷனை நீங்க எப்படி பில்ட் பண்றது? இந்த ஃபேஸ்லெஸ் ஃபேக்டரி மாதிரியான விஷுவல்ஸ் எல்லாம் காட்டாம கன்சியூமருக்கு உங்க பிராண்ட் ஸ்டோரியை சொல்லுங்க. லைக் உங்க ப்ராடக்ட் எங்க இருந்து சோர்ஸ் பண்றாங்க, ஃபார்மர்ஸ்லாம் எப்படி ஒர்க் பண்றாங்க, உங்களுடைய கேட்டில் ஃபார்ம் எப்படி இருக்கு, மில்க் ப்ரொடக்ஷன் யூனிட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க காட்டும்போது உங்க பிராண்ட் மேல ஒரு ஆத்தென்டிசிட்டி பில்ட் ஆகும். அண்ட் அது ஜென்யூனா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா கன்சியூமர்ஸ்க்கு உங்க பிராண்ட் மேல ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். ரெண்டாவது முக்கியமான ஃபேக்டர் அவைலபிலிட்டி. அமுல் இன்னைக்கு $1 trillion பிசினஸ்ல இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அவங்களுடைய ஸ்ட்ராங்கான டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க். உங்க ப்ராடக்ட் நல்லா இருக்கு, பேக்கேஜிங் சூப்பரா பண்ணிட்டீங்க, ஆடியன்ஸ் கிட்ட ட்ரஸ்ட்லாம் பில்ட் பண்ணிட்டீங்க, ஆனா ப்ராடக்ட் மார்க்கெட்ல இல்லனா உங்க ப்ராடக்ட்டை மறந்துடுவாங்க. உங்க ப்ராடக்ட் எப்பவுமே லோக்கல் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட்ஸ், டீ ஷாப்ஸ், அபார்ட்மெண்ட்ஸ், ஒருவேளை நீங்க ஆன்லைன்ல விற்க போறீங்க அப்படின்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இது எல்லாத்துலயும் எந்த டைம்லயும் அவைலபிளா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. எஸ்பெஷலி இந்த பிசினஸ்க்கு ஏர்லி மார்னிங் சப்ளை எஃபிஷியன்சி ரொம்ப முக்கியம். அதை ப்ராப்பரா என்ஷூர் பண்ணிக்கோங்க. நம்பர் 3, செல் அண்ட் ஈகோசிஸ்டம். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த டெய்ரி பிசினஸ்ல மில்க் அப்படின்றது ஒரு பிரைமரி ப்ராடக்ட் தான். இதை ஒரு என்ட்ரி லெவல் ப்ராடக்ட்டா நீங்க வச்சுக்கலாமே தவிர இதை மட்டுமே ரிலை பண்ணி நீங்க பிசினஸ் பண்ணக்கூடாது. அப்ப உங்களுக்கான ஒரு ஈகோசிஸ்டம் பில்ட் பண்ணுங்க. லைக் கர்ட், பன்னீர், பட்டர், கீ, ஐஸ்கிரீம்ஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட் லைனப்ஸ் நிறைய கொண்டு வாங்க. நிறைய லோக்கல் பிராண்ட்ஸ் லார்ஜர் கன்சியூமர் பிராண்ட்ஸா மாறினது இந்த ஈகோசிஸ்டம் பில்ட் பண்ணி தான். ஒருவேளை நீங்க பிராண்ட் பண்ணல அப்படின்னா என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குன்னு சொல்றேன். நம்பர் 1, பிரைஸ் வார். ஷெல்ஃப்ல உங்க ப்ராடக்ட் பக்கத்துல அதே ப்ராடக்ட் ₹1 கம்மியா வித்தா கொஞ்சம் கூட யோசிக்காம கன்சியூமர்ஸ் மாறிடுவாங்க. ஸோ உங்களுடைய கன்சியூமர்ஸ் லாயலா இருக்க மாட்டாங்க, ஈஸியா உங்க ப்ராடக்ட்டை ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க.